ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான தூய பவுலின் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகளாக தேவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆலயத்தின் மூலமாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில அருள்செய்தமைக்காக நன்றி உள்ளத்தோடு கூட நாங்கள் குடும்பமாக வந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக, உமோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 27, பாமாலை 15, அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை பாடும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 27, பாமாலை 15.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, இராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அண்ணன் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று விடுவித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை என்னென்றைக்கும் உடையவளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்க வேண்டிய சிறப்பு சங்கீதம். சங்கீதம் 121. சங்கீதம் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். முதலாம் திருமுறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட முதலாம் வேத பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை. ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை யாரெல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தாசனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக.
உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசிக்க முடியாத குறிப்பிட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதம் 200 கீதங்கள் 371 பாடுவோம். கர்த்தர் சிறுசு சகல சிறுஸ்ரீகளே என்ற பாடலை பாடுவோம். 200 கீதங்கள் 371. Kata
அவரை துதியுங்கள். நீதிமொழிகளே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுடைய மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும் ஒரு பரிசுத்தம் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்கள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நீதிமானவம் பரிபூரணமே, வல்லமை நிறைந்தவம் அறிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நீதிமானவம் பரிபூரணமே, வல்லமை நிறைந்தவம் அறிவுடன் இறங்குவின் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நீதிமானவம் பரிபூரணமே, வல்லமை நிறைந்தவம் அறிவுடன் இறங்குவின் பரனே சரணம். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இடத்தில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மோடு கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியும் உணர்தலும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்கும் மன்னிப்பை புரியும். ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமிழ் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மணி பரளிச்சுவோம் என்று மிகுந்த இறக்கமாகத்தும் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் விடுதலையாக்கி சகல நன் உறுதிப்படுதல் நிறுத்தி உளித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்குரிய சுருகு ஜெபம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, போற்றுதற்குரிய திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை பரிசுத்தப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் செல்வத்தை பொழிந்தருளும். பரிசுத்தமே உமது ஆலயத்திற்கு ஏற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் பரிசுத்தமுள்ளதும் ஜீவனுள்ள ஆலயமாக விளங்கச் செய்யும் ஒரு திருமைந்தனும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மன்றாடுதலோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள்.
முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் எழுந்து நிற்போம். யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிகாலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணனிடத்தில் அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடனேற்ற நாமத்தினாலே நம்முடைய பரிசுத்த பவுலின் 8வது தேவாலய பரிசு பண்டிகை கொண்டாடும்படி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதா காலம் நிலைத்திருப்பதாக. இந்த பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக நம்முடைய அருமையான திருச்சபையின் மக்கள், நம்முடைய கிளை சபையினுடைய அருமையான
கர்த்தருடைய பிள்ளைகள், வெளியிடங்களில் வந்திருக்கின்ற அருமையான திருச்சியின் மக்கள், உறவினர்கள் அனைவரையும் தூய பவுலின் ஆலயத்தின் சார்பாக உங்களை அவர் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலும் நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய திருமணத்தில் இருக்கின்ற ஒரு மூத்த குருவானவர், நம்முடைய டோனாவூர் அருகாமையில் சேகரத்திலே சேகர தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமையான ஐயா JPM வசந்தகுமார் ஐயா அவர்கள் மத்தியிலே வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்படி வாலிப வயதில் இருக்கும் பொழுதே ஐயா அவர்களை நான் அறிந்திருக்கின்றேன். அவர் திருமண நற்செய்தி பரப்பு குழுவிலே முதலாவதாக அவர் பணி செய்து பின்பு இந்த குருத்துவ ஊழியத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே ஐயா அவர்களை அறிவேன். மிக சிறப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை எளிதான முறையிலே மக்களுக்கு புரிகின்ற வகையிலே ஆண்டவருடைய செய்தியை சொல்ல மிகுந்த ஒரு கிருபை பெற்ற அருமையான ஐயா. அவர்கள் அழைத்த பொழுது அவர்களுக்கும் ஏராளமான சபைகள் பண்டிகைகள் எல்லாம் உண்டு. அன்போடு அழைத்த உடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் நம்மத்தில் வந்திருப்ப மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் அன்போடு அவர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நிறைவு பெற்ற பிறகு நம்மத்தில் வந்திருக்க அருமையான குருவானர் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்படும். அதிலே அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பண்டிகை கால எல்லா நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெபித்து ஒத்துழைப்பு கொடுத்த திருச்செல் மக்கள் அனைவருக்கும் நான் ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய திருச்சபை நம்முடைய சேகத்தினுடைய செக்ரட்டரி அட்வொகேட் திரு ஜே கிறிஸ்டோபர் அவர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சேகர பொருளாளர் ட்ரெஷரர் மதிப்புக்குரிய திரு ஏ தங்கராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபையினுடைய எல்லா காரியங்களையும் மிகுந்த உற்சாகத்தோடு நினைக்கும் ஒரு வாலிபர் தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தேன். அவர் ரொம்ப வாலிபர்லாம் கிடையாது, ஆமாம் பெரிய ஆள். டாக்டர் ஜி சீமோன் அவர்கள் மிக சுறுசுறுப்போடு கூட எல்லா காரியங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்து ஊழியர்கள் மீது மிகுந்த ஒரு பெரிய கன்சர்ன் உள்ள ஒரு அருமையான சகோதரர். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களும் எல்லா விதத்திலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பண்டிகை மிக சிறப்பாக நிறைய உதவி செய்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் அருமையான கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக திரு டி ஆபிரகாம், திரு எம் ஜேசுத்தரை, திரு ஜே வில்லியம் பிரவீன், திரு ஜே முத்துஜெகன், திரு பிரைட் ராபின்சன் அவர்களுக்காகவும் கர்த்தர் துதிக்கிறேன். இது அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களையும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இனி இது பல வகையில் உதவி செய்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான ஆராதனையை ஒளிப்பதிவு செய்யும்படி வந்திருக்கிற மகிமை டிவி நடத்தி கொண்டு வருகிற அதனுடைய உரிமையாளர் அருமையான பூமிக் அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நமக்கு கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மகிமை டிவியில் அவங்க ஒளிபரப்பு செய்வாங்க. யூடியூப் சேனலிலும் இது என்ன செய்யணும் வெளிவரும். ஆகவே நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடலை பாடிய பிறகு நம்மத்தில் வந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய அருமையான ஐயா JPM வசந்தகுமார் ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை வழங்குவார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று செய்தி வாக்கியத்திற்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 210, பாமாலை 172, சபையின் அஸ்திவாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை பாடும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 210, பாமாலை 172.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. புதியமுத்தூர் பரிசுத்த பவுலின் ஆலய திருச்சபை இந்த பிரதேச நாளிலே உங்கள் அனைவரோடும் இணைந்து இந்த ஆராதனை பங்கு கொள்ள ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாலயம் ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னம் தங்கியிருக்கின்ற இடம். ஆண்டவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. சபை ஆலயம் யாவும் ஆண்டவரை அடிப்படையாக கொண்டது, அஸ்திபாரமாக கொண்டது. அந்த ஆலயத்தில் பணிந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்விலே பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பாராக. இந்த ஆராதனை இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் அன்போடு அழைத்த சேகர தலைவர் முத்துராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெகு காலமாக எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் அவர். கர்த்தருடைய ஊழியத்தை வாஞ்சோடு வைராக்கியத்தோடும் ஆர்வத்தோடு செய்கிறவர்கள். எந்த இடத்துல போய் பணி செய்தாலும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. சபையில் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துள்ள இயல்பான ஒரு தாளந்து அது. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தினாலே எந்த இடத்துக்கு போனாலும் அநேக ஆத்துமாக்கள் அவர்களால் ஆதாயம் செய்யப்படும். சபை புத்துணர்வு பெறும். புதியமுத்தூரில் அவர்கள் செய்து வரும் நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா, அம்மா, பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நல்ல பணியாற்றுகின்ற பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கும் தருவாராக. சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், பெரியவர்கள், பொறுப்பாளர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாரும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அனைத்து ஐக்கிய சங்கங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஐக்கிய சங்க ஊழியங்கள் அதில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகள் எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாடற்குழு எல்லாருமே பாடுறாங்க. பாடற்குழு சிறப்பான முறையில் பாடுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இசைக்குரிமேட்டி தம்பி யாவருக்கு நன்றி. பூமிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கர்த்தருடைய தெய்வீக கிருபை தொடர்ந்து நம்ம அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. ஐயாட்ட ஒரே ஒரு இது கேட்டேன். இந்த சபை எப்பொழுது தோன்றியது என்ற ஒன்று மட்டும் நான் கேட்டேன் ஐயாட்ட. ஐயா அந்த வரலாறு ஐயா நான் பார்க்கிறேன், கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னார்கள். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆலயம் 7-8 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பிரவேசம் பண்ணோங்கிற இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? கீழே பாரிஸ்காரை விட்டு மேலே இவ்வளோ ஆலயங்கிறது ஒரு பெரிய காரியம் தான். ரொம்ப அருமையாக செய்திருக்கீங்க. மிக மிக பிரயாசத்தோடு செய்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். எக்கோ ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஜன்னல் ஆக்கிட்டீங்க. அதனால் எக்கோவே இல்லை. என்ன நிறைய கோயிலில் ரொம்ப கோடிக்கணக்கில் 2 கோடி 3 கோடின்னு போட்டு கட்டிடுவாங்க. கடைசியில் இங்கே பேச ஆரம்பித்தா எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கும். மக்களை எங்களுக்கு விளங்கல்ல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த எக்கோ இல்லாதபடி ரொம்ப அருமையாக, நேர்த்தியாக, சிறப்பாக இதை நீங்கள் அமைச்சிருக்கீங்க. எனவே இந்த ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட சபையின் பெரியவர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நன்கொடையாளர்களை வாழ்த்துகிறேன். அப்போ இருந்து பணி செய்த குருவானவரையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாவற்ற ஆண்டவர் உங்களை தாங்குவாராக. அந்த சபை என்னை தோன்றியது அதை கொஞ்சம் கண்டுபிடித்து அதையும் கொஞ்சம் நினைவு கூறுங்கள். உங்களுடைய தலைமுறைக்கு அதை சொல்லணும். நான் கடந்த 4 நாட்களாக டோனாவூர் சபை வரலாறை பண்டிகையாக கொண்டாடினோம். டோனா டே அப்படின்னு வச்சு டோனாவூர் தினம் அப்படின்ட்டு இந்த சபையில் மே மாதம் 21, 22, 23, 24 4 நாளும் டோனாவூர் சபை தோன்றிய தினத்தை கண்டுபிடித்து மே 23 தோன்றி இருக்குது. அதை ஒட்டி ஒரு 4 நாள் ப்ரோக்ராம் வைத்து இந்த வரலாற்றை மக்களுக்கு எடுத்துரைத்தேன். அங்கே புத்தகங்கள் இருக்குது. புதியமுத்தூர் வரலாறு ஏதாவது புக்ஸில் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அந்த சபையின் வரலாறு புத்தகங்களிலே இருந்து கண்டுபிடித்து எடுத்து மக்களுக்கு சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயா, எனக்கு வயசு 75 ஆகுது, இவ்வளோ நாட்கள் இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சதையா என்று சொன்னார்கள். நாம் வரலாற்றின் மீது தான் நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நம்முடைய சபைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறு மிக மிக அவசியமானது. அந்த வரலாற்றை நீங்கள் தோண்டி எடுங்கள். கொஞ்சம் ஏதாவது புக்ஸ் வாசிங்கன்னா பிஷப் ஆஃபீஸ், டயசன் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்வது, நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து தேவ செய்தி. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருந்து தேவ செய்தி. எபேசியர் 5:18-19 வாசிங்க பார்க்கலாம்.
கீர்த்தனம் பண்ணுங்கள். போதும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். திருச்சபை அப்படின்னாலே பாடுகின்ற திருச்சபை தான். பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, உலகத்தில் அநேக சமயங்கள் இருக்கு, அநேக மதங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவம் மட்டுமல்ல, இந்து சமயம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, பௌத்தம் இருக்குது, சீக்கிய சமயம், ஜைன சமயம், சௌராஷ்டிர சமயம், நிறைய சமயங்கள் இருக்குது உலகத்தில். அந்த எந்த மதத்திலையும் அவங்களுடைய ஆராதனை முறைமைகளிலே பாடல்கள் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அவருடைய முக்கால் வாசி வழிபாடுகளிலே பாடலே இருக்காது. ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கும், ஒரு சில பிரசங்கம் போன்ற காரியங்கள் இருக்கும், பாடல்கள் இருக்காது. பார்த்துக்கிடுங்க, இந்த கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டும் இல்லை, பாடல் இன்றி ஆராதனை கிடையாது. பாடல் இன்றி ஆராதனை இல்லை. ஞானஸ்நான ஆராதனைனா பாட்டு இருக்கும், திடப்படுதல் ஆராதனையா பாட்டு இருக்கும், திருமண ஆராதனையா பாடல் இருக்கும், அடக்க ஆராதனையிலையும் பாட்டு இருக்கும், விடியக்கால ஆராதனை 4-5 பேர் வந்து உட்கார்ந்தாலும் அதுலேயும் ஒரு பாட்டு இருக்கும், இரவு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பண்டிகை ஆராதனை, எந்த ஆராதனையாக இருக்கட்டும் பாட்டு இன்றி ஆராதனை இல்லை. மற்ற ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டம், எதுனாலும் பாட்டு தான். சபை பாடுகின்ற திருச்சபை. அதனால தான் பவுலடியார் எழுதும்போது மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து பாடுங்கள் அப்படின்னு சொல்றார். பவுலடியார் ஏன் அந்த மதுபான வெறிங்கிறத ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, அந்த எபேசு சபைக்கு தானே எழுதுறாரு, எபேசு சபையாருக்காக இதை எழுதுறாரு. இந்த எபேசு பட்டணத்தில் பிரம்மாண்டமான நிறைய காரியங்கள் இருந்தது. ஒரு பெரிய நூலகம், பெரிய லைப்ரரி, பெரிய நூலகம் ஒன்று இருந்தது. ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், 10,000கணக்கான மக்கள் இருக்கின்ற பெரிய விளையாட்டு மைதானம் இருந்துச்சு. பெரிய ஆலயம் இருந்துச்சு, தியானாளின் ஆலயம், பெரிய ஆலயம். கிரேக்க தேவதை டயானா அவளுக்கு அவளுடைய ஆலயம், அந்த தியானாளின் ஆலயம். பெரிய நூலகம், பெரிய விளையாட்டு மைதானம், பெரிய ஆலயம் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய சாராய ஆலயம் இருந்துச்சு, பெரிய சாராய ஆலயம் இருந்துச்சு. மக்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களாக விளங்கினார்கள். ஆனால் தான் பவுல் எழுதும்போது, நீ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாடுவது மிக மிக அவசியமானது. பைபிள் வேத புத்தகம் பாடல்களாலே நிறைந்தது. 150 சங்கீதம் பாடலாலே நிறைந்த ஒரு புத்தகம். உன்னத பாட்டு, 8 அதிகாரம் முழுக்க முழுக்க பாட்டு. ஆதியாம புத்தகத்திலேயே பல பாடல் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போகுது. பரலோகத்திலையும் பாட்டு தான். வெளிப்படுத்தல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலையும் பாட்டு இருக்குது. பூலோகத்தோட பாட்டு முடியல, பரலோகத்திலையும் இருக்குது ஏராளமான பாடல். என்ன அப்படின்னா, நம்ம கையில் இந்த பவர் டிரான்ஸ்லேஷன், இந்த பவர் ஹென்ரி பவர்ங்கிறது தான் மொழிபெயர்த்தார். பார்த்துக்கிட்டுங்க, இந்த அவருடைய தலைமையில் தான் அந்த குழுவினை மொழிபெயர்த்தாங்க. இது என்னன்னா, எல்லாமே உரை நடையில் போயிடுது. பாட நூல் மாதிரி உரை நடையிலே எழுதப்பட்டிருக்கு. செய்யுளையும் கவிதைகளையும் அதே உரை நடையில் போட்டார். அது ஒன்று தான் இந்த டிரான்ஸ்லேஷன் உள்ள பிரச்சனை. மற்றபடி ஒரு நல்ல அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பாட்டையும் உரை நடையில் போட்டாச்சு. பாட்டை உரை நடையில் போட்டால் என்ன ஆகும் இல்லையா? அதே தான், பாடல் எல்லாமே உரை நடையில் இருக்குது, பாட நூல் மாதிரி இருக்குது. ஒரு புதிய மொழிபெயர்ப்பு வாங்கி வாசிங்கன்னா, தமிழ்லேயே நல்ல புதிய மொழிபெயர்ப்பு இருக்குது, சரியா? அது வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாட்டு இருக்குங்கிறது அழகாக தெரியும். ஒரே நடையாக இருக்கிறத அந்த ஓரத்தில் மார்ஜினில் ஆரம்பிச்சிருவாங்க. பாடலை ஒரு 1 இன்ச்சு தள்ளி அதுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க. மார்ஜின்லேருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டு இந்த பாடல் லைன் ஆரம்பிப்பாங்க. இந்த லைன் பூரா அப்படி இருக்கும். பார்த்த உடனே பாட்டுன்னு தெரிஞ்சிடும். ஆங்கில வேதாகம் அப்படி தான். இங்கிலீஷ் பைபிள் எல்லாத்துலேயும் நீ பாட்டை டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ இது பாட்டு, இது பாட்டு, இது அழகாக கண்டுபிடிச்சிடலாம்.
உரைநடை எது, பாட்டு எது அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பில் தெளிவாக தெரியும், புதிய தமிழ் மொழிபெயர்ப்பிலும் தெரியும். இதில் மட்டும் தெரியாது. நம்ம கையில் இருக்க பைபிளில் பாட்டு எது, உரைநடை எது தெரியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பைபிள் முழுக்க முழுக்க ஏராளமான பாடல்களால் நிறைந்த புத்தகம் பைபிள். சங்கீதம், உன்னத பாட்டு அதெல்லாம் சொன்னேன். யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தில் செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்கள் கடந்து வருவார்கள். பின்னால் வந்த எகிப்தின் சேனையை அந்த செங்கடலில் மூழ்கி அழிந்து போகும். மீரியாமின் தலைமையிலே பாடல் பாடி நடனம் ஆடுவார்கள். யாத்திராம் 15ஆம் அதிகாரம். நியாயாதிபதி 5ஆம் அதிகாரத்தில் மீதியானரை தோற்கடித்த அந்த சூழ்நிலை, மீதியானியரின் சேனையை பாராக் தலைமையிலே தோற்கடித்த அந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடும் வண்ணமாக தெபோராள் அங்கே முன்னணி அவள் தலைமையேற்று அருமையான பாடலை பாடுவார். நியாயாதிபதி 5 இருக்குது தெபோராளின் பாடல். தாவீது கோலியாத்தை கொன்ற பொழுது வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், பெண்கள்லாம் பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பாடல் எல்லாமே இந்த பெண்கள் தலைமை வைத்து பாடுறாங்க பாருங்க. பைபிளில் பெண்கள் பாடிய பாடல் நிறைய இருக்குது. அன்பார்ந்தவர்களே, பாடல் கிறிஸ்தவ சமய வழிபாடுகளிலே, நம்முடைய வேதத்திலே சிறப்பான இடம் வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாடி மகிழ அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் ஆலயத்தில் மட்டுமல்ல, வீட்டிலும் எல்லா சூழ்நிலையும் உற்சாகமாக பாடணும். நம்முடைய குடும்ப ஜபத்தில் பாடணும், நம்முடைய வீட்டின் சூழ்நிலையெல்லாம் பாடணும். இப்போ டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, தவறு என்று நான் சொல்லலை. மற்ற தேவையில்லாத சேனல் ஓடுறத விட கிறிஸ்தவ சேனல் ஓடுறது பரவாயில்ல தான். கிறிஸ்தவ பாடல்கள் அன்றைக்கி இந்த வீடு சந்திப்புக்கெல்லாம் போகும்போது கிறிஸ்தவ பாடல்கள் அன்றைக்கி வீடுகளில் ஓடிக்கிட்டு இருக்கும். சந்தோஷமான காரியம்தான். ஆனால் பாடல் ஓடி அது கேட்கறத விட பாடல் பாடுறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொருவரும் பாடல்களை பாட, அது கருத்தை உணர்ந்து பாட அழைக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது பரவாயில்ல, மிக சிறப்பானது. நாமே பாடணும், கருத்தை உணர்ந்து பாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் பாடுகின்ற சபையாக, பாடுகின்ற குடும்பமாக விளங்கட்டும். முதல் குறிப்பு அதுதான், பாடும் திருச்சபை. 2வது குறிப்பு நன்றி செலுத்தும் திருச்சபை. 20ஆம் வசனம் வாசியுங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய சபை நன்றி செலுத்துகின்ற சபையா இருக்கணும். பாடுகின்ற சபையாக மட்டுமல்ல, நன்றி செலுத்துகின்ற சபையாக இருக்கணும் நம்முடைய திருச்சபை. அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் எதுக்கு நன்றி செலுத்தணும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள மீட்பின் நிச்சயத்துக்காக, அவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள மீட்புக்காக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள மறுமை நம்பிக்கைக்காக. இது 2 பிரதானமானது. அநேக நேரங்களில் நாம் அற்புதம், அதிசயம் இந்த காரியங்களுக்கு ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கிறிஸ்தவ போதனைகளிலே தொலைக்காட்சி ஊழியர்கள் பெரும்பாலும் அதுக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடத்துகிறது, நல்ல சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லா சமயத்திலும் இருக்குது, எல்லா சமயத்திலும் அற்புதம் அதிசயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்துக்களுடைய புண்ணிய ஸ்தலங்களிலே லட்சோப லட்ச மக்கள் போறாங்க. வருஷந்தோறும் லட்சோப லட்ச மக்கள் கோடி கோடியாக பணத்தை குவிக்கிறாங்க. இல்லையா? எல்லா சமயங்களும் இருக்குது. இஸ்லாத்துக்கு இருக்குது புண்ணிய தலங்கள், இஸ்லாம் சமயத்துக்கும் புண்ணிய தலங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, லட்சோப லட்ச ரூபாய் குவிக்கிறாங்க. இது எல்லா சமயத்துக்கும் அதிசயம், அற்புதம் எல்லா சமயத்துக்கு உரியது, எல்லா சமயம் நடக்குது. ஆண்டவர் இறைவன் ஒருவர் தானே, மெய்யான தேவன். விசுவாசத்தை பார்த்து கொடுத்துடுறாரு இல்லையா? விசுவாசத்தை பார்க்கிறாரு, அற்புதங்களை செய்யறாரு. அது எல்லாத்துக்கும் நடக்கும்.
எல்லா வீட்லேயும் கல்யாணம் நடக்குது, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்க வீட்லேயும் குழந்தைகள் பிறகுது, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களுக்கும் வீடு கட்டுறாங்க, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களுக்கும் வேலை கிடைக்குது இல்லையா, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களுக்கும் வியாதி நீங்கள் சுகமடைகிறாங்க. கிறிஸ்தவம் மட்டும் நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா? பிள்ளை பிறக்கிறது, கல்யாணம், வீடு கட்டு நாம மட்டுமா செய்கிறோம்? எல்லாருக்கும் இந்த சாதாரண எல்லாருக்கும் கிடைக்குது. கிறிஸ்தவத்துக்கே உரியது என்னன்னா சிலுவையின் மூலமாக கிடைக்கின்ற ரட்சிப்பு, ஆண்டோட உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கின்ற மறுவாழ்வு. இது வேற எங்கேயும் கிடையாது. இது கிறிஸ்தவத்துக்கே உரியது. கிறிஸ்தவத்துக்கே உரிய உன்னதமான மீட்பின் நிச்சயத்துக்காக, மகிமையின் நம்பிக்கைக்காக நம்ம ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி செலுத்தணும் பார்த்துருக்கோம். இன்னொன்று நம்மத்திலே வந்து உழைத்த மிஷினரிகளுக்காக நன்றி செலுத்தணும். அதான் நான் ஐயாட்ட வந்தவொடனே கேட்டேன், ஐயா அந்த சபை வரலாறு என்ன அப்படி தயவுசெய்து நீங்கள் கண்டுபிடிங்க. அழகான ஆலயம் அமைச்சிருக்கீங்க, பிரம்மாண்டமான ஆலயம். டயசிஸில் 1-2 இடத்துல தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான அருமையான ஒரு அமைப்பு, கீழே பேரிச்சுகால் மேலே ஆலயம். வரலாறு முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் யார், எந்த சூழ்நிலை, எந்த மிஷினரி வந்து ஊழியம் செய்தாங்க, யார் முதலாக சந்திக்கப்பட்டார், என்ன சூழ்நிலை. தோனாவூர் பகுதியிலாம் சபை ஆரம்பிக்கப்படும் கடுமையாக நெருக்கப்பட்டிருக்காங்க. பண்ணையார்கள் மூலமாக அதிகமாக நெருக்கப்பட்டிருக்காங்க, அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இருந்து அவர்கள் திமிரி எழுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ரேனியஸ் வந்து சேர்றாரு. எகிப்தில் இஸ்ரேல் அடிமையா இருந்தா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் கடந்திருக்காங்க. எப்பொழுது எந்திரிக்கலாம் என்று இருந்த சூழ்நிலை கரெக்டாக ரேனியஸ் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் கொடுத்த சுவிசேஷத்தை, வேதத்தை, ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டார்கள். அவர்கள் திமிரி எழுந்தார்கள். அவங்க சூழ்நிலை எல்லாம் மாறி போனது. ஆனா துன்பம் அதிகமாக வந்தது. ஆண்டவரை பற்றி கொண்டபடினாலே அதிகமாக அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னை விட அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்பதான் ரேனிசிடம் சொல்லுகிறார், ஐயா இந்த ஊர்ல இருந்தாக்கி எங்களுக்கு இதான் கதை, நாங்க இவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை வேறொரு இடத்துல நடணும். அப்பதான் ரேனிஸ் என்ன செய்யறாரு, ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த டோனாங்கிற ஒரு பிரபுக்கு எழுதுறாரு பார்த்துக்கிடுங்க. அவர் பணம் அனுப்பி வைக்கிறார். ஒரு இடத்துல அங்கே ஏராளமான நிலத்தை, காடாக வனமாக காடாக கிடந்த பகுதியை நிலத்தை வாங்கி அங்கே அடிமைத்தனத்தில் கிடந்த மக்களை குடியேற்றுறார். ஒரு கோயில் ஏற்றார் போல மக்கள் குடியிருக்கின்ற குடிசைகள். 1827 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி டோனாவூர் என்று பெயரிட்டு அந்த சபையை நிர்மாணிக்கிறார். ஒரு நீண்ட வரலாறு. அதுபோல இருக்கும், கண்டிப்பாக வரலாறு இருக்கும். எளிதாக தோண்டி எடுத்துடலாம். ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அதில் ஏதாவது ஒரு ரெக்கார்டில் இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்விலே செய்த மகத்துவமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நன்றி செலுத்தணும். மட்டுமல்ல, நம் மத்தியில் வந்து மிஷினரியாக வசனத்தை விதைத்து நம்முடைய முன்னோர்களை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நேராக கவர்ந்திழுத்த மாபெரும் மிஷினரிகள், இல்லை பெயர் தெரியாத மிஷினரியாக கூட இருக்கலாம், யாரா இருக்கட்டும், அன்பார்ந்தவர்களே, அவர்கள் இந்த உன்னதமான ஊழியர்களுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய திருச்சபையின் அங்கே வேர் எங்க இருக்குது அதை நாம் கண்டுபிடித்து அதற்காக நன்றி செலுத்த அழைக்கப்பட்டோம். மட்டுமல்ல, ஆண்டவர் தருகின்ற அன்றாட அதிசயம், அன்றாட காரியங்கள், ஜீவன், சுகம், பலன், தொழில் ஆசீர்வாதம், நம்முடைய வியாதியிலிருந்து தந்த விடுதலை, நம்முடைய நண்பர்கள், ஆண்டவர் தருகின்ற நண்பர்கள், நம்முடைய பாடுகளில் கொடுத்த விடுதலை, அன்றாட வாழ்க்கை நடக்கிறதுக்காக நன்றி செலுத்தணும். அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் செய்த மகத்துவமான இது அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம் மத்தியில் வந்து சுவிசேஷ விதைத்து நம்மை அவருடைய இழுத்துக்கொண்ட இந்த உன்னதமான அந்த மிஷினரி பணிவிடைகளுக்காக நன்றி செலுத்தணும். மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உறவு, அங்கு உணவு, உடை, உறவிடம், ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து தொழில்களை ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை வர்த்தி பண்ணி
நல்ல நண்பர்களை தந்து பாடுகளில் விடுதலை கொடுத்து ஆண்டு அன்றாட ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்த அழைக்கப்படுறோம். ஃபாதருடைய பாட்டு ஒன்று இப்படி இருக்கும், அதில் 2 சரணங்கள் மாத்திரம் பாடுகிறேன். தெரிஞ்ச பாட்டு தான், சேர்ந்து பாடலாம். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். காதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். காதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. முதலாவது நம்முடைய திருச்சபை பாடுகின்ற திருச்சபை. இரண்டாவதாக நம்முடைய திருச்சபை நன்றி செலுத்துகின்ற திருச்சபையாக விளங்க வேண்டும். மூன்றாவதாக அக்கறை உள்ள திருச்சையாக இருக்கணும். பார்த்துக்கிட்டோம். 21ஆம் வசனம் வாசிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. கீழ்ப்படுதல் ஒன்று ஏதோ முதலாளி தொழிலாளி எஜமான அடிமை அப்படின்னு நினைச்சுறாங்க. கீழ்ப்படுங்க எல்லாருக்கும் ஒரு கரிசனை, ஒரு அக்கறை, கரிசனையும் அக்கறையும் உள்ளவர்களாக நான் வாழ வேண்டுவதற்குரிய வார்த்தை தான் அந்த கீழ்ப்படுதல். ஒருவருக்கு ஒருவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் யாவர் ஒருவர் மீது ஒருவர் கரிசனையும் அக்கறையும் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படும். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள் மீது கொஞ்சம் அதிகமாகவே நாம் கரிசனை உடையவர்களாக இருக்கணும். நமக்கு இங்கே இந்த அசனம் கிட்டத்தட்ட ஐயா 4 நாள் அசன ஐக்கிய விருந்து போகுது. என்ன அடுத்த வருஷம் 7 நாள் நேற்று ஐயா, 4 நாள் அடுத்த வருஷம் 7 நாள் ஆயிரம் நினைக்க ஐயாவுடைய பீரியடில். அப்போ அசனம் அது அந்த கீழ்ப்பகுதியில் தான் தோன்றியது. பார்த்துட்டு முதல்ல முதலூர், நேசரேத், மெஞ்ஞானபுரம் அந்த பகுதியில் தான் அசனங்கிற அந்த கருத்தை தோன்றியது. அப்போ அந்த காலராவில் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். காலரா வியாதி இருக்கு பார்த்தீங்கன்னா, வாந்தி வேதின்னு சொல்லுவாங்களே, இந்த காலரா வியாதிகளை கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள். அப்பொழுதுதான் மிஷினரிகள் என்ன செய்தாங்க, நம்ம கதையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டு அசன விருந்து நடத்துவோம். எளிய மக்கள், பிச்சைக்காரர்கள் எல்லாரும் வந்து சாப்பிடட்டும் என்று ஏற்படுத்தினாங்க. இப்போது அங்கே இந்த கிழக்கு பகுதிகளில் நம்முடைய மாவட்டத்தில் சில இடங்களில் இந்த முதல் பந்தி எளியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் தான். அதில் சபையார் இருக்கவே மாட்டாங்க. முதல் பந்தியில் சபையார் உட்கார மாட்டாங்க. அது ஏழை எளிய மக்கள், பிற சமயத்தை, பெரும்பாலும் பிற சமயத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள், பிச்சைக்காரர், அவங்க தான் அந்த முதல் பந்தியில் இருப்பாங்க. 2வது பந்தியில் தான் சபையார் இருப்பாங்க. ஒரு கரிசனின் அடையாளம், அசனமே ஒரு கரிசனின் அடையாளமாகத்தான் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டது, அது காலத்தின் போக்கு. இவ்வாறாக அந்த பிரதிஷ்டை பண்டிகையோடு தொடர்புடைய அந்த அசனமே ஒரு அக்கறையின் அடையாளம் தான். பின்னாலும் நம்முடைய வாழ்விலே பிறர் மீது கரிசனையும் அக்கறையும் கொள்கின்ற மக்களாக நான் வாழ நாம் அழைக்கப்பட்டோம். இந்த ஆண்டில் நடந்த ஒரு
நிகழ்ச்சி நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஆந்திர பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆந்திரா கடற்கரையில் வேர்க்கடலை வாங்கியதற்காக 12 ஆண்டுகள் பிறகு கடனை அடைத்த சிறுவன் அப்படின்ட்டு அந்த போகுது, நியூஸ் போகுது. காக்கிநாடா, ஆந்திராவில் காக்கிநாடாங்கிற இடத்துல உள்ள கடற்கரையில் தந்தையார் மோகன் உடைய மகன் பிரவீன் 2010 வருஷம் அவங்க கடற்கரைக்கு போகிறாங்க. அவளை கடற்கரையில் தகப்பனார் அவங்க எல்லாம் தாயார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த பையன் அவன் பக்கத்தில் போகிறான். அங்கே ஒருத்தர் வேர்க்கடலை வித்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட அவன் 2-3 பாக்கெட் வாங்கிட்டான். வேர்க்கடலைன்னு ஒன்று வறுத்த வேர்க்கடலை ஆர்வத்தோடு வாங்கிட்டான். அவன் வந்து அப்பாட்ட கொண்டு வர்றான். அப்பா காசு தாங்க. அப்போ ஒரு பாக்கெட் தொட்டு பார்க்கட்டே, காசு கொண்டு இல்லையடா, நீ ஏன்டா வாங்கிட்டு வந்த என்று சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வாங்கிட்டேன், உங்கள்கிட்ட காசு இல்லாத தெரியாதுன்னு சொல்கிறான். வேறு நிறைய அந்த வேர்க்கடலை விற்பவர்கிட்ட 2 பேரும் போகிறான், தகப்பனும் மகனும் போகிறாங்க. அப்போ நீ கொடுத்துடா, அப்பாட்ட காசு இல்லை அப்படின்ட்டு மீண்டும் சொன்ன உடனே அங்கே அந்த வேர்க்கடலை வைக்கிறார் பார்த்தீங்களா, அவர் பேர் வேத சாத்தையா. அவர் என்ன சொல்கிறாரு, சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல, 25 ரூபா தானே, எங்கே போயிட போகுது, நாளைக்கு வந்து தாங்க. அவன் கை நீட்டி வாங்கிட்டான். அவன்கிட்ட இருந்து மீண்டும் நான் இதை வாங்க விரும்பலை, அவன் வச்சுக்கிட்டோம், நாளைக்கு கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லிடுறாரு. ஆக அவன் பிரவீனும் சந்தோஷமாக வேர்க்கடலை சாப்பிட்டு எடுத்துகிட்டு அங்கே எல்லோரும் சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் வர்றாங்க, அந்த 25 ரூபா கொண்டு வர்றாங்க, வேத சாத்தையா இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வர்றாங்க, வேத சாத்தையா இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவாராம், விடுமுறை நாளில் அன்னைக்கு வந்து பார்க்குறாங்க, அன்னைக்கு அவர் வேத சாத்தையா வரல. என்ன செய்யணும்னு தெரியல, யார்கிட்ட இந்த காசை கொடுக்கறது, என்ன இப்படி தள்ளு வண்டியில் சைக்கிள் தான் வச்சுருக்காரு, சைக்கிளில் பின்னால் கூட வச்சுருக்கிறாரு, எங்கே கண்டுபிடிக்க, கடனாலாவது பக்கத்து கடையில் கொடுக்கலாம், எங்கே கண்டுபிடிக்க. போயிடுறாங்க. பிறகு அவர் மோகன் குடும்பத்தோடு அமெரிக்கா போயிடுறாரு. அங்கே அவர் நல்ல ஏராளமாக சம்பாதிக்கிறார். வருடங்கள் கடந்தது, 12 வருஷம் ஆகியாச்சு. அவன் பிரவீனும் அப்போ சிறு பையனாக இருந்தவன், ஒரு 10-12 வயசில் இருந்தவன், இப்போ முழு வாலிபன். அவனு வேலைக்கு வந்தாச்சு. 12 ஆண்டுகள் கழித்து இங்கே வர்றாங்க, சொந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அவனுக்கு அந்த பையனுக்கு அந்த நம்ம வேர்க்கடை வாங்குறவன் 25 ரூபா, அதை நம்ம கொடுக்கலையேங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, எப்போது இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கடன் நம்ம கொடுக்கவே இல்லையே, ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மீண்டும் வந்து அந்த வேர்க்கடலுக்காரரை தேடுறாங்க. அவர் பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. ஆனால் அப்போ அவங்க தந்தையார் எடுத்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு, உடனே அந்த கடனை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு இந்த ஃபோட்டோ, இப்போ தான் நமக்கு வாட்ஸ்அப் இருக்கு, டக்குன்னு போட்டு விட்டாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க. இவர்கிட்ட 12 வருஷத்துக்கு முன்னால் என் மகன் வாங்கின அந்த வேர்க்கடலை அதுக்குரிய கொடுக்கணும் போட்டு விட்டேன். அது வாட்ஸ்அப்பில் கீழே காமெண்ட்ஸில் அது ஒன்றே வந்துச்சு, வேத சாத்தியா இல்லை, செத்து போயிட்டாரு அப்படி மட்டும் ஒரு தகவல் வந்துச்சு. வேத சாத்தியா இப்போ உயிரோடு இல்லை, இறந்து போய்விட்டார். அப்போ என்ன செய்ய ஒன்றும் தெரியல உங்களுக்கு. அந்த பகுதி எம்எல்ஏட்ட போகிறாங்க. எம்எல்ஏட்ட போன உடனே அவர் அங்கே காவல்துறை மூலமாக இந்த வேத சாத்தியா குடும்பத்தாரை கண்டுபிடிக்கணும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். கடைசியாக அங்கே அவருடைய குடும்பத்தை கண்டுபிடிக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அங்கே 25 வாங்கி 25 ரூபாய்க்காக 25,000 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. நான் 25 ரூபா 12 வருஷம் கழித்து 25,000 ரூபாயை கொடுக்குறேன். இப்போதான் நிம்மதியாக இருக்கிறேன். கடனை வேத சாத்தியாவுடைய மனைவியின் கையில் கொடுத்த பிறகு, பிள்ளைகள் கையில் கொடுத்த பிறகு தான் நிம்மதி, சந்தோஷம் தருது, மகிழ்ச்சி தருகிறது. என்ன சொன்னாங்க, ஒரு அக்கறை. 25 ரூபா ஒரு பெரிய விஷயமா, லேசாக மனதை மணிக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா. அந்த ஆனால் ஞாபகத்தில் வச்சு எவ்வளவு கரிசனையும் ஒரு அக்கறை இருந்தால் திரும்ப கொண்டு 12 வருஷத்துக்கு பிறகு கொண்டு கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க இல்லையா. 12 ஆண்டு பிற்பாடு அது 25 ரூபாய் 25,000 மாற்றி அதை கொடுப்பது, அது ஒரு தனி ஒரு அக்கறையும் ஒரு கரிசனை. அன்புக்குரிய அப்படிப்பட்ட ஒரு கரிசனை அன்பு உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படும்.
இன்னொன்று அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது 22ஆம் வசனம். ஆண்கள் யாரோ ஒருத்தர் வாசிக்கலாமா? ஒருத்தருமே வாசிக்கலையே. ஆண்கள் ஒருத்தர் வாசிக்க பாப்பா 22ஆம் வசனத்தை. சொல்லுங்க, நமக்கு ஏற்ற வசனம் தான் வாசிங்க. நமக்கு சப்போர்ட்டான வசனம் வாசிங்க சத்தமா. வெரி குட். மனைவிகளே, கர்த்தரை கீழ்ப்படிவது போல சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். அதானா அழகான ஒரு வசனம் அது. சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். அந்த பெண்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, பெரியப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, சித்தப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, ஏன்னா அண்ணனுக்கு கீழ்ப்படிவாங்க, தம்பி கூட கீழ்ப்படிவாங்க, அக்கா புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க, தங்கச்சி புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க, வேலை செய்கிற இடத்துல அதிகாரியை கீழ்ப்படிவாங்க, எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. சொந்த புருஷருக்கு மட்டும் என்னது அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. சொந்த புருஷர் கீழ்ப்படுகிறது தான் பெரிய பிரச்சனை. அன்பானவர்களே, பைபிள் என்ன சொல்லுது? சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள். தொட்டு தாலி கட்டி உங்களோட குடும்பம் நடத்துறாரு, அவர் தான் அவங்களுக்கு சொந்த புருஷர், அவரு கீழ்ப்படியணும். அதான் பிரதானமானது. எல்லா ஆண்களும் கீழ்ப்படிஞ்சு இதை விட்டா போச்சு. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப ரொம்ப அவசியமா. உங்களுடைய அக்கறையின் கரிசனின் அடையாளம் அதுதான். அக்கறை உள்ள கரிசனை உள்ள ஒரு மனைவியா இருந்தா அவங்களுக்கு சொந்த புருஷன் கீழ்ப்படியும். புருஷன் என்ன செய்யணுமா? பெண்கள் யாராவது வாசிங்க பார்ப்போம். 25ஆம் வசனம். பெண்கள் யாராவது வாசிங்க, உங்களுக்கு ஆதரவான வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல. புருஷர்கள் மனைவியில் அன்பு கூற அழைக்கப்படுகிறார்கள். ரெண்டுல எது கஷ்டம் நினைக்கீங்க? கீழ்ப்படிதல் கஷ்டமா, அன்பு கூறுறது கஷ்டமா? சொல்லுங்க பார்ப்போம். அன்பு கூறதான் கஷ்டம் பார்த்துக்கிட்டு. அது என்னது? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்த மாதிரி. கிறிஸ்து சபைக்காக உயிரை கொடுத்தாரு. கிறிஸ்து சபைக்காக உயிரை கொடுத்தார். கணவன் மனைவி மீது அன்பு கூறதான் கடினம். கீழ்ப்படுகிறது ஒரு 4 காரியம் நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, மனைவிட்ட 4 விஷயம் சொல்றீங்க, அன்னைக்கு 4க்கும் கீழ்ப்படிந்து முடிச்சிடலாம், அதோட முடிஞ்சது, மேட்டர் க்ளோஸ். இந்த அன்பு கூறுறது 24 மணி நேரம் நடக்க வேண்டியது. அன்பு கூறுவதுங்கிறது 24 மணி நேரம் ஓடும். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது உயிரை கொடுத்து அன்பு கூறுறது. அன்பு கூறதான் கஷ்டம். சிலர் என்ன நினைச்சுக்கிட்டு, ஐயர்வாட்டு அன்னைக்கு என்ன சொன்னே, திருமணம் 6வது அன்னைக்கு என்ன சொன்னே, கீழ்ப்படுவேன்னு சொன்னால அப்படின்னு சிலர் ஒரு மிரட்டை உருட்டுவாங்க. அந்த பைபிள் என்ன சொல்லுனாக்கி, பெண்கள் தன்னுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும், அது சந்தேகமே இல்லை. ஆண்கள் கணவன்மா தன்னுடைய மனைவி மீது முழுமையான அன்பு கொள்ள வேண்டும். 100% அன்பு. கிறிஸ்து சபை நேசித்ததை போல பேரன்பு. ஆண்கள் கணவன் மாதிரி மனைவி அவ்வாறு பேரன்போடு நேசிக்கின்ற பொழுது கீழ்ப்படிவது தன்னால் வந்துடும். அன்புக்குரியர்களே, ஒருவர் மீது ஒரு கரிசனை உடலாக வாருங்கள். அக்கறை உள்ள திருச்சபை. 3வது தலைப்பு அதுதான். முதல்ல பாடுகின்ற திருச்சபை, 2வதாக என்ன பார்த்தோம்? நன்றி செலுத்துகின்ற திருச்சபை, 3வதாக அக்கறை உள்ள திருச்சபை. சமுதாயத்தில் ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம ஏழை எளிய மக்கள் மீது ஒரு அக்கறை. அமெரிக்காவிலிருந்து 12 வருஷம் ஞாபகத்தில் வச்சு கொண்டு கொடுக்காம பாருங்க. கடலை வாங்கணும் 25 ரூபா கதையை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, இந்த கரிசனை முக்கியமானது. கணவன் மனைவி ஒருவர் மீது ஒரு அக்கறை உள்ளவர்களாக மாறும். கடைசியாக இந்த ஒரு வசனத்தை வாசனை முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 6:1. இந்த அக்கறை இது இந்த 5ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 6. 5ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 6. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை இருக்கணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது அக்கறை, ரெண்டும் அவசியம். சிறு வயதிலே பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது கரிசனை அக்கறை இருக்கணும். பிறகு பெற்றோருடைய முதிர் வயதிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல கரிசனை அக்கறை இருக்கணும். இந்த ரெண்டு பரஸ்பரம் இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் மீது முழுமையான அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் செயல்படணும். பிள்ளைகளும் அவருடைய வயோதிப காலத்திலே அவர்கள் மீது கரிசனையும் அக்கறை உள்ளவர்களாக செயலாற்றும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் பெற்றோராக ஒளியேற்ற நம்ம அழைக்கப்படுறோம்.
பைபிளில் முதல் ஆசீர்வாதம் பிள்ளைகள் தான் பார்த்துக்கிட்டுங்க. பைபிளில் முதல் ஆசீர்வாதம் பிள்ளைகள் தான், பிறகுதான் மற்றதெல்லாம். இந்த காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் தான் முதல் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அப்படியே அல்ல, பணம் தான் முதல் ஆசீர்வாதம் அப்படி நாம நினைக்கிறோம். பைபிள் அப்படியே சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கி, பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. விக்கிரக ஆராதனையாகிய பொருள் ஆசை, கொலோசையர் 3:4. பணத்தை, பண ஆசையே விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது. பண ஆசை விக்கிரக ஆராதனை. பணம் எல்லா தீமைக்கு வேர். நம்ம அதுக்கு முதல் ஆசீர்வாதம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி அல்ல. முதல் ஆசீர்வாதம் பிள்ளைகள், குழந்தை செல்வம் தான் முதல் ஆசீர்வாதம் பார்த்துக்கிட்டோம். அதுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம் இரண்டாவது ஆசீர்வாதம். நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு இரண்டாவது ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு மற்ற கதைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி பட்டங்கள், பணம் சொத்து சுகம், அதெல்லாம் அதுக்கு பிறகு வரும். முதன்மையான ஆசீர்வாதம் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை கருத்தோடு வளர்த்து ஆளாக்க நம்ம அழைக்கப்படுறோம். பிள்ளைகள் மீது முழுமையான அக்கறை கொள்ளுங்கள். பிள்ளை வளர்ப்ப தாய் மட்டுமல்ல தகப்பனும் பார்க்கணும். பெங்களூர்ல ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்லுது புள்ளி விவரம், முதன்மையான முதல் 4-5 ரேங்க் எடுக்கின்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்தாங்க. புள்ளி விவரம் எடுத்தாங்க. முதல் 4-5 ரேங்க்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர் என்ன செய்யறாங்க. அப்போ அந்த முடிவு என்ன சொல்லுது தெரியுமா, எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மீது தந்தையார் அக்கறை காட்டுறாங்களோ அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கிறாங்க. தந்தையார் எந்த பிள்ளைகள் மீது அதிகமா, எந்த குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து தந்தையார் கரிசனை உள்ளவராக இருக்கிறாரோ அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்குது என்பதில். அநேக நேரம் நாம ஆண்கள் என்ன சம்பாத்தியம் பண்ற மட்டும் தான் நம்ம வேலைன்னு நம்ம நினைச்சிடறோம். சம்பாத்தியம் பண்ற மட்டும் தான் ஏன் வேலை, மற்ற அவ பார்த்துக்கிடுவா இல்லையா. கோயிலுக்கு போறதோ அதுவோ இது இங்கே பரவாயில்ல, கற்று சோத்திரம், நிறைய ஆண் மக்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அவ எல்லாம் அவ பார்த்துக்கிடுவா, படிப்பா அவ பார்த்துக்கிடுவா, கோயிலுக்கு போறதா அவ பார்த்துக்கிடுவா, இல்லை அவ பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா அவ பார்த்துக்கிடுவா, எல்லாம் அவ பார்த்துக்கிடுவா. நண்பர்களே, பெண்கள் குடும்பத்தில் தியாகத்தோடு இதையெல்லாம் செய்கிறாங்க, உண்மைதான். பெண்கள் பங்களிப்பு இல்லாட்டினா குடும்பங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு போகும். பெண்களுடைய பங்களிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் அது மட்டும் போதாது. பிள்ளைகளுடைய நல் காரியங்களை ஆண்களுக்கு ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும். நல்ல நண்பர்களோடு பழகுறாங்களா, பெண் பிள்ளைகள் நல்ல தோழிகளோடு பழகுறார்களா, வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறாக்கிடுவாங்க. கெட்ட தோழர்கள், கெட்ட தோழிகள் வாழ்க்கையை நாசப்படுத்தி தலைகுனிவை ஆக்கி விட்டுருவாங்க. ஆண்கள் தாய்மாரை லேசாக ஏமாத்திடலாம் இல்லை, பிள்ளைகள் தாய்மாரை ரொம்ப லேசாக ஏமாத்திடுவாங்க. தந்தைமாரை ஏமாத்துறது கஷ்டம். ஏன்னா பல்வேறு தொடர்புகள் இருக்கும் தந்தைமாருக்கு, பல்வேறு நண்பர் வட்டத்திற்கும் தொடர்பு இருக்கும். தந்தைமாரை ஏமாத்துறது கஷ்டம். அதனால தான் ஆண்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது கரிசனையும் அக்கறை உடலாக இருக்கணும். பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா, பொறுப்போடு இருக்கிறாங்களா, இந்த பிள்ளைகளுக்கு நண்பர்கள் தோழிகள் எப்படிப்பட்டவர்கள், ஒரு அக்கறையோடு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மொபைல் ஒன்று வந்து பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனை. சில கல்யாண வீட்டில் போனால் இந்த 3 வயசு இவ்வளோ சைஸில் இருக்குது பிள்ளைகள், அப்படி கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு 3 வயசு பிள்ளைகள் மொபைல் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது. அது பெற்றோர் ரொம்ப சந்தோஷம். சரி, என் பிள்ளை 3 வயசு பிள்ளை ஃபோட்டோ எடுக்க பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறான் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். தப்புன்னு ஒன்று சொல்லலை. ஆனால் பிற்பாடு இந்த மொபைல் அதுவே அப்படி வாழ்க்கை வினையாகவும் வரலாம். ஏன்னா அதில் உள்ள இணையதளங்கள் அநேக சமயங்களிலே கேடானவைகளாக இருக்கிறது. நிறைய சூதாட்டம் தொடர்பான அநேக அங்கே இணையதளங்கள் அங்கே இருக்கு. அதுக்குள்ள போயாதுன்னா பணம் போயிடும். பாளையங்கோட்டையில் இருக்கும்போது ஒரு தம்பி இப்படி இணையதள இதில் போயிட்டான். போய் அங்கே வீட்டில் உள்ள பெரிய ஆட்களுக்கு ரூபாய் லட்சக்கணக்கில் போயிட்டு சூதாட்ட தளத்துக்குள்ள அவன் போய் விளையாடி அங்கே பெற்றோருடைய லட்சக்கணக்கான ரூபாய் போயிட்டு ரொம்ப ஆபத்து.
இன்னுமாக அநேக கேவலமான இணையதளங்கள் உள்ள இருக்குது. முக்கால்வாசி அங்க கிரிமினல் உட்கார்ந்துருக்காங்க. இணையதளங்கள்ல முக்கால்வாசி கிரிமினல் குற்றவாளிகள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழ்படுத்தப்படும். பேப்பர்ல வாசிக்கிட்டே தானே இருக்கீங்க, பேப்பர்ல அவ்வப்போது வாசிக்கிட்டே இருக்கும் என்னதான் நடக்குதுன்னு. ஆனால் திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைகள் கையில் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுறோம். இணையதளங்களில் குற்றவாளிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்வு நாசப்படுத்தப்படும். எச்சரிக்கையோடு பிள்ளைகளை குறித்த கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக. நான் எல்லா இடத்துக்கும் இதையும் சொல்லிடுவேன். இந்த பைக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வர்ற இந்த பைக்கு 1.25 லட்சம் 2 லட்சம் சர்வசாதாரண கிராமத்தில் அவ்வப்போது பிரவேசம் பண்ண வருவாங்க. ஐயா பைக்கு பிரவேசம் பண்ணுங்க, பைக் விலை என்னன்னா 1.25 லட்சம் 2.25 லட்சம் அப்படிம்பாங்க. 1.25 லட்சம் 2.25 லட்சம் நீங்கள் பைக் வாங்க ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த பைக் ஒன்று நம்ம நாட்டுக்குரிய பைக்கே கிடையாது. இங்கே ரோடு இருக்கு. 2.25 லட்சம் பைக்கு 3 லட்சம் பைக்கு 4 லட்சம் பைக்கு ஓடுறதுக்கு இங்கே ரோடு இருக்கா? எந்த நேரம் அவங்க உள்ளுக்குள்ள அங்கே டிராக்டர் வரும், எந்த நேரம் இங்கே சாடும் அங்கே சாடும், ஒன்றும் கிடையாது. பாதுகாப்பான ரோடு கிடையாது. நம்ம நாட்டின் ரோடுகள் பாதுகாப்பான ரோடே அல்ல. லட்சக்கணக்கான ரூபாய் பைக்குரிய ரோடே அல்ல. பிள்ளைகள் நீங்கள் எத்தனை லட்சத்தும் வாங்கி கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். என்ன தம்பிமார் ஒன்று வருத்தப்பட வேண்டாம். 3 லட்சத்துக்கு வாங்கி கொடுங்க, 5 லட்சத்துக்கு வாங்கி கொடுங்க. ஆனால் ஹெல்மெட்டு போடாமல் வண்டி எடுக்காது. குறைந்தபட்சம் ஆக்சிடென்ட் நான் உடம்ப ஒட்டு போட்டால் சரி பண்ணிக்கலாம், உயிர் போகாது. 5 லட்சம் ரூபாய்க்குரிய பைக்குரிய அதுக்கு ஏற்ற ஹெல்மெட்டை போடுங்க. ஆக்சிடென்ட் ஆனாலும் பிழைச்சிக்கிடுவீங்க. பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய் தகப்பன் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு அவங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க. ஹெல்மெட் இல்லைன்னாக்கி பாடி தான் வீட்டுக்கு வரும். நண்பாந்தவர்களே, அதனால் அது ரொம்ப முக்கியமாக நான் எல்லா இடத்துலையும் இது கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எத்தனையோ குடும்பங்களில் பெரிய பேரிழப்பு, பிள்ளைகள் இழந்து தவிக்கிற தாய் தந்தைய 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுத்து 1 மாதம் கூட ஆகாமல் இருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி பிள்ளையுடைய பாடி வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு நெஞ்சில் மிதிச்ச மாதிரி இருக்கும் அல்லவா? அன்புக்குரிய பிள்ளைகள் மீது அக்கறை உடையவளாக கரிசனை உடையவளாக பிள்ளைகளை வளர்த்த ஆளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை எப்போதும் பாடுகின்ற சபையாக, நாம் பாடுகின்ற குடும்பமாக விளங்குவோம். எப்போதும் நம்முடைய சபை நன்றி செலுத்துகின்ற சபையாக, நாம் நன்றி செலுத்துகின்ற குடும்பமாக விளங்குவோம். 3வது, அக்கறை உள்ள திருச்சபையாக, அக்கறை உள்ள மக்களாக வாழும். எளிய மக்கள் மீது அக்கறை கொள்வோம். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவர் மீது ஒரு அக்கறை கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை கொள்வோம். பிள்ளைகள் நம்முடைய வயோதிப பெற்றோர் மீது அக்கறை கொள்வோம். கரிசனையும் அக்கறையும் உள்ள ஒரு திருச்சபையாக நாம் வளர்ந்து இறைநாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. ஆமேன். ஆமேன். மிக சிறந்த செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய சபையின் நம்முடைய சேகர பொருளாளர் திரு ஏ தங்கராஜா அவர்கள் ஒரு சிறிய சாட்சி, ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக சொல்லுவார்கள். ஒரு சிறிய சாட்சி ஒன்று. கர்த்தருக்கு சித்தமாக கர்த்தர் என்னை போன வருஷம் இதே கொரோனாவில் எல்லாத்துக்கும் கொரோனா வந்துட்டு இருந்து நிறைய ஆள் என் கூட சேர்ந்து ஆஸ்பத்திரியில் போகும்போது வசந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். கொரோனான்னு செக் பண்ணாங்க. எல்லாரும் கொரோனா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சீட்டு கிடையாது. பள்ளிக்கூடத்தில் தான் எல்லாத்துக்கும் சீட்டு கேட்பாங்க. காலேஜில் போய் வந்தால் சீட்டு கேட்பாங்க. எனக்கு எத்தனை பேரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கொரோனாவில் பண்ணும்போது எனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. கொரோனான்னு கண்டுபிடிச்சி செக் பண்ணியாச்சு கொரோனா. ஆனால் கடவுள் எனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பி நான் என் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு நம்ம கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு பழையபடி வீட்டுக்கு போனேன். எனக்கு 3 நாளாக சாப்பிட முடியாது. அப்போ வீட்டில் சொல்லி எனக்கு சாப்பிட முடியல, கொஞ்சம் இல்லை உளுந்தை இடித்து அரிசியை இடித்து கொஞ்சம் கஞ்சி வைங்கன்னு சொல்லி சொன்னேன். கஞ்சி வச்சு குடித்தேன். அப்போ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு இருக்குது, அங்கே வாங்க வசந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வசந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போய் இருந்து ஒரு 18,000 ரூபாய்க்கு ஊசி மருந்தெல்லாம் போட்டாங்க. காலத்தையே டாக்டர் பார்த்தாங்க. என்னை நடக்க வச்சுட்டாங்க. நான் போகும்போது நடக்க முடியாமல் கஷ்டம், காலெலாம் ரொம்ப தள்ளாடி ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு. அப்போ இங்கேருந்து போச்சிலே அதில் ஏசப்பாட்டா கீழே நின்று கும்பிட்டுட்டு போகிறேன்.
போய் என்னைய வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஒரு 22,000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி ஊசி வந்து போட்டு என்னைய ஒரு பெட்டில் மேலே படுக்க முடியாது. சும்மா ஒரு சாதா பெட்டு கிடையாது, சும்மா அதில் படுத்துக்கிட்டேன்னு கேட்டாங்க. நான் எங்கே ஏறி படுத்துக்கிட்டேன்னு சொல்லி மேலே படுத்திருந்தேன். படுத்திருக்கும் போது எனக்கு வந்து ஊசியை போட்டு அதில் படுத்து ராத்திரி உறங்கினேன். காலத்தே வந்து எழுந்திரிச்சு என் பாட்டுக்கு நல்லா இறங்கி ஒரு 3 இட்லி நான் ஒத்தைக்கு தான் இருந்தேன். வீட்டில் எல்லாத்தையும் போச்சுட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் படுத்துட்டு காலத்தே வாங்க அப்படின்னேன். அங்கே போய் ஒரு 3 ஆப்பம் 2 ஆப்பம் சாப்பிட்டு என் பாட்டுக்கு பழையபடியும் அது கீழ்த்தளத்துலேருந்து மேல் தளத்துக்கு வந்துட்டேன். மேல் தளத்தில் வந்து படுத்து கிடந்தேன். அவங்க மாதிரி அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெட்டு இருக்குது, வாங்க அங்கே போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பெட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் டாக்டர் வசந்தன் டாக்டர் வந்து பார்த்துட்டு பெரிய அவரும் வந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்கண்ணா, எனக்கு உங்களுக்கு 35% தானே இருக்குது, 90% 80% இருக்க ஆளே இறந்து போயிட்டாங்களே, நான் உங்களை எப்படி என்ன செய்ய, நீங்கள் இருங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு 12 நாள் இனி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. அவர் காலத்தையும் வருவார், அந்திக்கு வருவார். என் பக்கத்தில் இருக்க பெட்டுக்காரங்கிட்டலாம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்கேன், நீங்கள் நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலான்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போ அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரன் என் பையன் எல்லாரும் கேட்காங்க, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து அவர் சொல்லியாரு, நான் என்னம்மா சொல்ல, அவர் பிழைப்பு வாங்கிறதுக்கு 22 வயசுக்காரங்களே 2 லட்ச ரூபா ஊசி போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பராமத்தில் உள்ள பிள்ளை தான். அவங்க அம்மா டாட்டில் இருக்காங்க, அமெரிக்காவிலேருந்து ஊசி வந்துச்சு, 2 லட்ச ரூபா இருக்குது. அப்போ வந்து பிழைப்பாங்களோ பிழைக்க மாட்டாங்களோ நான் சொல்ல முடியாதுனாங்க. நான் சொன்னேன், என் ஜாமான் வண்டி புது வண்டி இறங்கிருந்து ஜாமானை வந்து ரிப்பேர் ஆகிட்டு, ஆனால் என் ஜாமான் அவ்வளோ லேத்துக்கு போயிருக்கு, கடவுள்கிட்ட ஏசப்பாட்ட போயிருக்கு. ஏசப்பா ஒவ்வொன்றா மாட்டுவாருன்னு அதே மாதிரி அவர் கைவிட்டுட்டார். கைவிட்டு வந்து நான் பழையபடியும் நம்ம ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து எனக்கு நடக்க முடியாது, ஒரு சின்ன என் சீட்டுக்கு வேற ஆள் வந்துட்டு, வேற ஆள் வந்த உடனே என்னைய போங்கன்னு சொன்னா கொஞ்சம் முன்னி கோவம் கொஞ்சம் படுவேன். ஆனால் ஏசப்பா வந்து என்னைய நடந்து கொஞ்சம் வீம்புல 2 8 நடந்து வச்சுட்டேன். ஆனால் என்னால் நடக்க முடியல. நடக்க முடியாத காரணத்தில் அந்த ஒரு சேர் எடுத்து போட்டு அதில் இருந்துக்கிட்டேன். இருந்ததோட எனக்கு பில்லுலாம் முடிச்சாங்க. அவர் 1/2 மணி நேரம் ஆச்சு. மாறிய நடந்து வந்து விளையாடிட்டு பார்த்தேன், எனக்கு நடக்க முடியல. அதனால அந்த ஒரு செவரு ஒரு திண்டு இருந்து அந்த திண்டில் வந்து இருந்தேன். திண்டில் வந்து இருந்து என் பையன் காரில் வந்து கூட்டி வந்தான். ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து இறங்கி காரில் இறங்கி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு போய் நம்ம இது வீட்டில் எனக்கு மேலே வீட்டில் தான் பட்டுரு. அங்கே போய் என் பாட்டுக்கு அந்த படியில் ஏறி மேலே போயிட்டேன். எனக்கு ஐஎஸை பார்த்த முகத்தினாங்க. அதே மாதிரி மாத்திரை மருந்து எல்லாமே துறப்பட்டேன். எனக்கு ஏசப்பா வந்து மாட்டுவார். நான் லேத்துக்கு போயிருக்கு, அவர் மாட்டுவார்னு ஒரே ஐடியா ஜெபம் பண்ணேன். அவர் என்னைய காப்பாற்றினார். இன்னைக்கு இதில் ஒரு பெரிய சாட்சியாட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கோயில் கட்ட போதும் சொன்னேன், அம்மா வீடெல்லாம் ஏசப்பா பெரிய வீடை தந்துட்டாங்க. நம்ம தாத்தா நம்ம எல்லாம் ஓலப்புறையில் இருந்தோம், நமக்கு எப்படி எப்படி வீடு தந்துருக்கா பாருங்க, எப்படி எப்படி. அப்போ இந்த வீடு கட்டினா எல்லா வீட்டோடையும் உயர மாட்டிருக்கணும். எனக்கு வந்து சாதாரண ஒரு ஆள் அந்த தெருவிலே ஓலை குடிசையில் தான் இருந்தேன். ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்த ஆள். அப்போ நான் சொன்னேன், இந்த வீடு நமக்கு இவ்வளோ தந்துட்டாங்க, கட்ட முடிஞ்சால் நம்ம கட்டுவோம், இல்லாட்டி அந்த சைடு இந்த சைடும் ஒரு 2 சீட்டை போட்டு நம்ம பிள்ளைகிட்ட ஒப்படைப்போம், அவங்க வந்து இதோட மேல் கோயில் கட்டுவாங்க. அதேன்னு சொல்லி சாட்சி சொன்னேன். அதே மாதிரி நமக்கு ஒரு ஆள் 10,000 கேட்கணும்னு போனால் 25,000 தரும், 100 ரூபா கேட்கணும்னு போனால் 10,000 தரும். நேரத்தில் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இந்த மேல் கம்பி அவ்வளோத்துக்கும் 3 லட்ச ரூபா தந்தார். நம்ம அந்த ஆர்வத்தில் பக்கத்தில் இருக்க ஞானத்திரண்ணை வந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள கம்பியை ரூபாயிட்ட கம்ம தந்தாங்க கேட்டேன். அப்படி கடவுள் இந்த கோயிலெல்லாம் கெட்டதுக்கு எனக்கு தந்தார். பழையபடியும் எனக்கு ஆசீர்வாதம் மாட்டு இந்த இது வந்து எனக்கு நடக்க வாங்க தள்ளாடையோ ஏதோ ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட ஜெபம் பண்ண எல்லாமே அவர் தந்தார். அதனால எந்த கோயிலுக்கும் போகல, எந்த இடத்துக்கும் போகல. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இதுக்கு முன்னே இருந்த கோயில் உண்டு. அப்போ எல்லாரும் வீட்டில் படுப்பாங்க. நான் வந்து சாரத்தை மூடிட்டு வந்து எங்கள் ஏசப்பா தலைமாட்டில் இந்த கீழே வறண்டாவில் தான் படுத்து கிடப்பேன். எனக்கு அப்போ வந்து ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் நான் எங்கள் அண்ணன் எல்லாரும் இந்த வறண்டாவில் கீழே படுப்போம். வறண்டா நல்லா வளர்த்தியாக இருக்கும், காற்று ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதில் வந்து படுத்துருப்பாங்க. அப்படி படுத்து வாழ்ந்த ஆள் எனக்கு கடவுள் இவ்வளோ தான் பயன்படுத்தினார். எனக்கு எத்தனை கோடிக்கோ அவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் எனக்கு உயிர் தந்தார். உயிர்னா உயிர் போயிட்டு வந்துச்சு. இதே மே மாதம் 1ஆம் தேதி போய் சார்ந்தேன். 3ஆம் தேதி ராத்திரி அங்கே 3 மணிக்கு எனக்கு உயிர் போயிட்டு தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு கடவுளை பிடிச்சி ஒரே அடியாக பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சிக்கிடுவேன். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் விடிகாலம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுவாங்க. நான் ராத்திரியே வந்து இந்த கதவுகிட்ட இருப்பேன். இந்த கதவுகிட்ட இருந்து என் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவேன். அவரு தருவார் எனக்கு எல்லாமே. ஏசப்பாவுக்கு சோத்திரம்.
ஆனால் இந்த சாட்சி வந்து நிறைய உண்டு. எத்தனை நேரமோ நான் வந்து மாட்டு வண்டி எதுலாமோ ஆக்சிடென்ட் அவர்கிட்ட கேட்கல. இதில் வந்து என் உயிரை எப்படியாவது தந்துருக்கணும். ஏன்னா நான் நிறைய துட்டிட்டுக்கு போனேன். துட்டிட்டுக்கு போகும்போது தாய் தவப்ப என் பிள்ளைகள் தவப்ப இறந்துருப்பான், பிள்ளைகள் அங்கே வீட்டில் இருக்கும். ஒருத்தரும் கிட்டத்தில் வர மாட்டாங்க. நான் என்கிட்ட ஏசப்பட சொன்னேன், ஏசப்பா ராத்திரி ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு உங்கள் வீட்டில் வச்சு ஜோம் பண்ணி எனக்கு எப்பவும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு இந்த உயிரை தந்தார். எனக்கு அடுத்த நிமிஷம் எங்கள் அண்ணமும் வந்து சொல்லியா, என்னப்பா எல்லாரும் போயிட்டு ஆஸ்பத்திரி ஊசி போட்டு வந்து இறந்துருக்கு, நீங்கள் ஒரு ஊசி போடுங்க. நான் இன்னைக்கு வரையும் இந்த ஊசி கொரோனா ஊசி போடவே இல்லை. கடவுளை அப்படி எடுத்துகிட்டு போட்டு நான் இனி எனக்கு கொரோனா இல்லைன்னு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நன்றி பண்ணேன். கடவுள் எனக்கு எல்லா வாய்ப்பும் தந்தார். அதனால எனக்கு கடவுளுக்கு நன்றி, கொரோனா கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. ஆனால் எனக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காரு. நான் ராத்திரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பேன். அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், ராத்திரியோ பகல் ஏசப்பாட்டை எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் நான் அந்த வீடு கட்ட போய் சொன்னேன், எங்கள் மைனி வீடு கட்ட சொன்னேன், பாதி நிலம் தான் எனக்கு உண்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு உறங்கி முடிச்சா வீட்டுக்கு கடவுள்கிட்ட கும்பிட்டு போகணுன்னு சொல்லி அந்த வீட்டை கட்டினேன். அவர் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அந்த சாதாரண ஒரு ஆள். ஆனால் அவர் வலது பக்கத்துக்கு இடது பக்கத்தில் இருக்கு இந்த கோயிலை கட்டினேன், அந்த வீடு தந்தார். அப்படி எத்தனை மடங்கு எனக்கு தந்திருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கும் தருவார். நீங்கள் அவ்வளோ வேறும் கோயிலுக்கு வந்து எந்த கோயிலுக்கும் போகுதுங்க, நம்ம கோயில் அதே பிடிச்சிடுங்க. என்ன ஆசீர்வாதம் நம்ம கஷ்டப்பட்டு கேட்டால் அவர் தருவார். எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு உயிர் தந்ததுக்கும் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு நம்முடைய சபைச்சாளர் திரு ஜஸ்டின் அவர்கள் நம் அனைவருக்கும் இனிப்பு வழங்குகிறார்கள். நீங்கள் வாங்கி செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது காணிக்கை பாடல் பாடும் பொழுது தயவுசெய்து முதலாவது ஆண்கள் பின்னால் இருந்து முன்பாக வரிசையாக வந்து நீங்கள் காணிக்கை படைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ள. அதைத் தொடர்ந்து பெண்கள் பின்னால் இருந்து வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். யாவரும் நாம் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286, தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 213, கிறிஸ்தவ கீர்த்தனை 286. அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே படைப்போம். பாடி பாடி தந்தானே துதிப்போம்.
4வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்த. கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடல். கீர்த்தனைகளும் 394வது பாடல். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 394வது பாடல்.
நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதாம் என்னாலுமே துதிப்பார். இந்த வாரே நம்ம என்னுடைய காணிக்களையும் ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணம் செய்வோம். குறிப்பாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஸ்தோத்திர காணிக்கை படைத்த அனைத்து குடும்பங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்வோம். ஆலய அபிவிருத்திக்காக ஜெபஸ் பால் டேனியல் குடும்பத்தார் படைத்துள்ள காணிக்கைக்காக ஆண்டு நன்றி செலுத்துவோம். அப்படியே ஆலய கட்டுமான பணி என்று ஸ்ரீ தங்கராஜ் அவருடைய குடும்பத்தார் கொடுத்திருக்காங்க, அதற்காகவும் நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. மகா இரக்கமும் மட்டிலாம் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நன்றி உண்மை சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். சன்னிதானத்திலே ஆண்டவரே ஏதோ காணிக்கைகளை படைத்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும், அனைவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆண்டு வர்த்திய பண்ணுவீராக. உன்னத நன்மையினாலும் இந்த பிள்ளைகளை ஆண்டுகொள்ளும், எல்லா நன்மையினாலும் கிருபினால் முடிசூட்டுவீராக. இந்த தெய்வீக பாதுகாவல் பராமரிப்போடு பிள்ளைகள் உமக்கென்று என்றும் சாட்சி பெற அனுகிரகம் செய்யும். குடும்ப வாழ்வு எல்லா சம்பூர்ணமான நன்மைகளையும் பிள்ளைகள் நீ பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த 6 அணி இணைந்து பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இந்த இடத்துல சபை ஊழியம் செய்கின்ற அருமையான சேகர தலைவர் ஐயா அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, சபை ஊழியர்களுக்காக, குடும்பத்திற்காக, சபையின் மூப்பர்கள் யாவருக்காக நன்றி. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆலய பணியாளர் மற்றும் குடும்பங்களுக்காக நன்றி, ஆசீர்வதியும். தேவனை கர்த்தாவே, இந்த ஐக்கிய சங்கங்கள் அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடர் குழுவுக்காக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும். தேவனை கர்த்தாவே, இந்த அருமையான புதியமுத்தூர் அந்த பரிசுத்த பவுலின் ஆலய திருச்செயின் பிள்ளைகள் மென்மேலும் உம்மை மகிமைப்படுத்தின பிள்ளைகளாக ஜெபிக்கத்தக்கதா துணை செய்யும். இவ்வளவு ஆண்டு பெயர் வாசித்த இந்த ஸ்தோத்திர காணிக்கை படைத்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உடைய நோக்கங்களை நிறைவேற்றி தாரும். உடைய தட்டு காணிக்கை படைத்த எல்லாரையும் பெருக்கமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்டை ஆசீர்வதி, மிஷனரி பணிகளை கண்ணோக்கி பாரும். டயசிஸ் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த சேகரத்துக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சேகரம் மென்மேலும் வளரட்டு பெருகட்டும். ஒரு உன்னதமான ஆண்டு வரலாற்றின் மீது நான் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய முன்னோர்களுக்காக நன்றி. ஆண்டவர் தியாகத்தோடு அவர்கள் ஆண்டவரையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை திருச்சபை நிர்மாணித்த அந்த முன்னோர்கள் யாவும் நினைவு கூறுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களிலே இந்த சபையிலே பணி செய்த அனைத்து ஆண்டு குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், கமிட்டி அங்கத்தை எல்லாருக்காக நன்றி. அனைவரை ஆசீர்வதி. என்ற பிள்ளைகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே சாட்சி பெற துணை செய்யும். வெளியிடங்கள் வெளிநாடு உள்ள பிள்ளைகள் நல்ல செய்ய வர அனுகிரகம் செய்யும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மைகளை கொடுத்த ஒவ்வொரு நாளும் திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆதரித்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா பிரசன்னம் அருள்வீரே. Amen.
உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே, தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தனை ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், தேவரே மதிவிற்குமாய் அன்பு கூர்ந்து நூறே பேரானுக்குமான இயேசு கிறிஸ்துவின் தன்மை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்தள்ளி நீரே. சிலுவையிலே ஒரே தினம் தம்மை தாமேக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியும் காணிக்கும் பரிகாத செலுத்தமல்லாமல் நம்முடைய அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டியிருக்கிறாரே. அவர் தாம் காண்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடல் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற சரீரம், என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சொந்தப்படுகின்ற புது உடன்படிக்கை கொண்ட ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக. காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய திருப்பந்திலே பங்கு பெற நாம் தகுதியற்றவர்கள், ஆனாலும் தகுதியை ஆண்டவர் ஈவாக கிருபையினால் நமக்கு தருகிறார். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். தாழ்மையின் விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி உடைய பங்கு சேர துணியாமல் அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேதின் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளும் நான் பாத்திர அல்ல, ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செல் லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் ரத்தத்தால் பாவமுள்ள சரீரம் ஆத்துமா சுத்தமாய் எப்படி அவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதை ஏற்றுவதுமாய் சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் கிருபை செய்தரும். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக் கொண்டவர்களாக நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நேசகுமாரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் முது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சரீரம் ஆத்துமாயங்களை பரிசுத்தம் ஜீவன பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்கள் அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தம் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனை சதாக்கள் ஜீவித்த அரசாளுகிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை காக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.